நல்ல காரசாரமா, நல்ல சூடான சாதத்துல இந்த பெப்பர் சிக்கன் போட்டு சாப்பிட்டு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். செய்றது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 3 கிராம்பு, சின்னதா ஒரு துண்டு பட்டை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு, இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுப்போம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் கிரேவியா செய்ய போறதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வதங்கி வரணும். நல்லா கலர் பாருங்க எப்படி நல்லா ப்ரௌனாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த பெப்பர் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்தது வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க. நல்ல குழைவா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கறியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியேவும் விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எவ்வளோ தண்ணி விட்டு வெந்து வந்துருக்கு பாருங்க சிக்கனு. சிக்கன் 3/4 பாகம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இதே மெத்தடில் மட்டன் கிரேவி கூட ட்ரை பண்ணலாம். பெப்பர் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியேவும் வேக விடலாம். சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இல்லாதனால சேர்க்கல. செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.